ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சகிப்புத்தன்மையும் சமரசமும். சகிப்புத்தன்மை என்பது வேறு, சமரச தன்மை என்பது வேறு. மற்றவர்களின் தவறுகளையும் குற்றங்களையும் கண்டு கொதிப்படைந்து அவர்களுக்கு எதிராக கோபாவேசத்தோடு செயல்படாமல் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் பக்குவத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியம். அதே வேளையில் யார் எப்படி தவறாக போனாலும் அதை குறித்து ஒரு உறுத்தலின்றி சாதாரணமாக அவைகளை எடுத்துக்கொண்டு சமரசமாகி போவது மிகவும் தவறான விஷயமாகும். மற்றவர்களின் தவறுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்றவன் தன்னுடைய தவறுகளை குறித்து உணர்ச்சியற்றவனாகவே இருப்பான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தவறாக செயல்படுவதைக் கண்டு மனப்புழுக்கமடைந்து தன் தகப்பனிடம் போய் அவைகளை சொன்னான். தவறுகளை அவனால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை. தப்பிதமான செயல்களோடும் அவனால் சமரசமாகி போக இயலவில்லை. நீதியின் மேலும் உண்மையின் மேலும் அவன் தாகம் கொண்டவனாய் இருந்தபடியால் யார் எப்படி போனால் எனக்கென்ன, எனக்கு பிரச்சனை இல்லாதிருந்தால் சரிதான் என்று அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அன்று இஸ்ரவேலர்களின் பாளையத்தில் சிலர் பாவமான காரியங்களில் ஈடுபட்ட போது அதனை எல்லோரும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனை தொடரவிடக்கூடாது என்ற ஆவிக்குரிய வைராக்கியம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடவில்லை. ஆனால் பினெகாஸ் என்ற மனிதன் அந்த பாவமான செயல்களை கண்டு மனம் குமுறி தேவ வைராக்கியத்தோடு ஈட்டியோடு பாய்ந்து வந்தான். அவனால் அந்த தவறான செயல்களை கண்டு மன பாதிப்பின்றி சும்மா இருக்க இயலவில்லை. நீதியின் மேல் அவனுக்கு இருந்த பசி தாகம் தேவனுக்காக வைராக்கியத்தோடு எழுந்து செயல்பட தூண்டியது. ஆம், தேவனையும் அவருடைய வேதத்தையும் நன்கு உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்கள் நீதியின் மேல் தாகமாயிருந்து சத்தியத்துக்கு புறம்பான விஷயங்களை கண்டு மனக்கொதிப்படையவே செய்வார்கள். வேதாகமத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சத்தியத்துக்கு புறம்பான செயல்களை கண்டு கொண்டு சும்மா இருக்கவில்லை. உண்மையை குறித்த தாகமும் தேவ வைராக்கியமும் சத்தியத்திற்கு உகந்ததல்லாத விஷயங்களுக்கு எதிராகவும் மாய்மாலமான போக்குகளுக்கு எதிராகவும் அவர்களை கொந்தளித்து எழத் தூண்டியது. சில நேரங்களில் அந்த தாகத்தின் விளைவாக கடுமையான வார்த்தைகள் உபயோகிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. சிந்தனைக்கு, தேவ அன்பினால் வளைந்து போக பழகிக்கொள், ஆனாலும் சத்தியத்தினால் நிமிர்ந்து நிற்பதை நிறுத்திவிடாதே. தேவ அன்பினால் வளைந்து போக பழகிக்கொள், ஆனாலும் சத்தியத்தினால் நிமிர்ந்து நிற்பதை நிறுத்திவிடாதே.